கூட்டணியை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வருகின்ற காலத்தில் இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைப்போம். எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 20% கிட்டத்தட்ட வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சேரும் பொழுது 25% தாண்டணும். இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு. கடுமையா வேலை செஞ்ச வேண்டாம். ஆனா தமிழகத்துலனா ஒரு விஷயத்தை நான் பெருமையா அங்க பதிவு செய்ய விரும்புறேங்கண்ணா. நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி, உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்கக்கூடிய 4,50,000 வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள். ஆனா யாரும் கைத்தறாங்க. அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஜெயிச்சவங்க நான் குறை சொல்லிங்கன்னா, எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் மக்களை போய் சந்திக்கணும். தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும். ஷார்ட்கட் எடுக்காம இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையா உழைக்கணும். இன்னைக்கு 11% கொடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய இலக்கே 20%. பெரிய இலக்கு வச்சுதான் நாங்க வேலை செஞ்சோம். போன டைம் இவ்வளவு வாங்கியிருக்கோம், இன்னும் 3% ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற இலக்கு கிடையாதுங்க. கம்பைண்டா பண்ணதே இன்னும் 8 மடங்கு அதிகப்படுத்துவோம், 9 மடங்கு அதிகப்படுத்துவோம் ஒரு பெரிய இலக்கு வச்சோம். அதே போல குறுக்கு வழி இல்லாம இப்ப நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாம அதை 2026 நாங்க முன்னெடுக்கணும். இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பல. அதனால் 2026 ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போறோம். அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போல எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் கூட நீங்க பாருங்க, அர்பன் சென்டர்ல பாருங்க, ரூரல் ஏரியால பாருங்க, முதல்ல கட்சி வளர்ந்திருக்கு. அதனால் மிஸ்கால்குலேஷன், நாங்கள் எதிர்பார்த்த இலக்கு வரல, அதற்கு மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய பாடம் எல்லாத்தையும் ரொம்ப பணிவாக, எந்தவித ஆங்காரம் இல்லாம ஹியூமிலிட்டியோட நாங்க ஏத்துக்கிறோம். இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கின்றோம். வருகின்ற காலத்தில் இன்னும் எங்களுடைய முயற்சியை இரட்டிப்பாகும். சார், அண்ணா நீங்க இங்க தமிழ்நாடு கேக்குறீங்களா? அண்ணா முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றதை விட, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும்னா, இது பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு அந்த வேர் உள்ள போறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோளில் நடக்காம முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதிலே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் OPS நின்னாங்க, டிடிவி அண்ணன் தேனியில் நின்னாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி நின்னாங்க, அண்ணன் AC சண்முகம் அவர்கள் வேலூர்ல நின்னாங்க, பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்னாங்க. முதலாக பெரிய தலைவர்கள் எல்லாம் நிற்கக்கூடிய ஒரு